ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துடைய கடைசி மாதங்களில் எல்லா அம்மாக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கிறதே குழந்தையோட தலை திரும்பிடுச்சா திரும்பலையா, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான். உங்கள் குழந்தையோட தலை செபாலிக் பொசிஷன் சொல்லக்கூடிய தலைகீழ் நிலைக்கு வந்திருக்காங்களா இல்லை ப்ரீச் பொசிஷனில் தான் இருக்கிறாங்களா அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 5 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 5 அறிகுறிகளும் குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். அந்த அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எந்த வாரத்தில் இருந்தாலும் ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வாரத்தை பற்றி இப்போ 30 வாரம் இருக்கிறீங்களா, 30 வாரம் பற்றியும் வீடியோ இருக்குது. முதல் வாரத்துலேருந்து 40 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. அதில் பார்த்து இந்த வாரத்தில் என்ன செக்கப், என்ன வெயிட்டில் உங்கள் குழந்தை இருப்பாங்க, என்ன மாதிரி சேஞ்ச் உங்கள் குழந்தைகிட்ட ஏற்படும், உங்களுக்கு எப்படி ஏற்படும், என்ன மாதிரி கேள்விகள் உங்களோட செக்கப்பில் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும், என்ன மாதிரி தடுப்பூசி இருக்கும், பிளட் டெஸ்ட் இருக்கும், அண்ட் உங்களுடைய ஸ்கேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு வாரத்துக்குமே கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, கர்ப்பத்துடைய இறுதி வாரங்களில் குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய முதல் சிம்டம் அப்படிங்கிறதே குழந்தையோட தலை கீழே இறங்கி உங்களுடைய பெல்விக்கில் உட்காருது தான். அதாவது தலைகீழ் நிலைக்கு வரக்கூடியது தான் செபாலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் அப்படிங்கிறத இது இயல்பாக பாதுகாப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். பேபியோட பொசிஷன்லேயே ரொம்ப சேஃப்டியான பொசிஷன் அப்படிங்கிறது இது. குழந்தையோட தலை மேலேயும் அதோடைய கால் பகுதிகள் அடி வயிற்றுலையும் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரீச் பொசிஷன் சொல்லுவோம். குழந்தை உட்கார்ந்த நிலையில் இருப்பாங்க. இதை தான் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ப்ரீச் பொசிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பொசிஷன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய 3rd ட்ரைமஸ்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட பொசிஷன் அப்படிங்கிறது ஒன்று சபாலிக்காக இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரீச் பொசிஷனாக இருக்கும். இதுதான் மாறி மாறி உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 32லேருந்து 36 வாரத்துக்கு குழந்தை சபாலிக் பொசிஷன் அப்படின்றதுக்கு வருவாங்க. அது வரைக்குமே ப்ரீச் பொசிஷன் அப்படின்ற நிலையில தான் இருப்பாங்க. இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு கூட இன்னுமே குழந்தையோட தலை திரும்பாமல் இருக்கும். டெலிவரிக்கு முன்னாடி கூட திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ உங்கள் குழந்தையோட தலை திரும்பி இருக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான 5 அறிகுறிகள் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. இல்லாததான் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தை இன்னும் திரும்பலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தடுத்த வாரங்களில் குழந்தையோட தலை திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை மட்டுமே நினச்சிட்டு ரொம்ப கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட்டு, உங்கள் குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது அடி வயிற்றில் அதிக அழுத்தம் இல்லை அதிக கனம் அப்படிங்கிறத உணர்றது அப்படிங்கிறது தான். குழந்தையோட தலை கீழே திரும்பி உங்களுடைய அடி வயிற்றுக்கு வந்துருச்சு அப்படின்னா தலை தான் குழந்தையோடைய அந்த வெயிட்லேயே, அதாவது குழந்தையோடைய ஹோல் வெயிட்லேயே தலை தான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் உடம்பை கம்பேர் பண்ணுறப்ப. அப்படி இருக்கிறப்ப அது உங்களோட அடி வயிற்றுக்கு வர்றதுனால இடுப்பெலும்பில் ஃபிக்ஸ் ஆயிரும். கர்ப்பம் டெலிவரி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் உங்களுக்கு அடி வயிற்றில் ஒரு கனமான உணர்வு இருக்கும். ப்ரெஷர் ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்கிறப்ப இடிக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நடக்கிறப்ப அடி வயிற்றில் ஏதோ கனமாக தொங்குற மாதிரி ஃபீல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது குழந்தை தலை திரும்பிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது. 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நார்மலாக ப்ரெக்னன்சியில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதுலேயும் உங்களுக்கு குழந்தை தலை திரும்பிடுச்சுன்னா இது வரைக்கும் 1 hour ஒன்ஸ் போனால் கூட இப்போ 1/2 hour ஒன்ஸு 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நைட்டு முன்னாடி எழுந்ததை விட ப்ரெக்னன்சி டைமில் நைட்டு முன்னாடி ஒரு 2 டைம் 3 டைம் எழுந்திருக்கீங்கன்னா இப்போ 4-5 டைம் நைட்டில் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தை தலை திரும்பிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா டெலிவரி ஆக போகுது அப்படின்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர மாதிரியான உணர்வு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கர்ப்பத்துடைய இறுதி வாரங்களில் இது நிறையவே காணப்படும். உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும், தூக்காத மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா தூக்கம் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மார்பு பகுதிகளில் அழுத்தம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட தலை இது வரைக்குமே உங்களுடைய மார்பகங்களுக்கு கீழே தான் இருந்திருக்கும். அதனால மார்பகங்களில் ஒரு அழுத்தம் போகிறதுனால நுரையீரல் அப்படிங்கிறது அழுத்தப்படும். இதனால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தையோடைய அந்த தலை திரும்பி பெல்விக்கு போனதுனால அந்த அழுத்தம் இப்போ குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். மார்பகங்களும் அண்ட் நுரையீரலும் அழுத்திட்டு இருந்ததுலேருந்து ரிலீஃப் ஆகி இப்போ ஃப்ரீயாக மூச்சு விடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. இது
3வது அறிகுறி அப்படிங்கிறது. 4வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையோட அசைவுகள் அப்படிங்கிறது தான். அசைவுகளில் நிறைய மாற்றம் ஏற்படும். உங்கள் குழந்தை தலை திரும்பாத வரைக்குமே குழந்தையோட கால் வந்து நம்மளுக்கு அடிவயிற்று பகுதியில் தான் இருக்கும் இல்லையா? அதனால் அடிவயிற்றில் தான் உங்களுக்கு அதிகப்படியான அசைவுகள் அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரிஞ்சுட்டு இருந்திருக்கும். மேல் பக்கம் உங்களுக்கு பெருசாக அசைவு தெரியாது. சைடில் அதாவது வயிற்றுடைய சைடு பகுதிகளில் குழந்தை கை அசைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தலை வேணால் அசைக்கிறப்ப உங்களுக்கு மேல் வயிறில் தலை நல்லாவே உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தை தலை திரும்பி இடுப்புக்கு போயிடுச்சுன்னா மேலே தான் அதிகப்படியான உதைப்பு அப்படிங்கிறது தெரியும். உங்கள் மேல் வயிறு அப்படின்றதுல மேல் பக்கமாக உங்களுக்கு அதிகப்படியான உதைப்பு தெரியுது அப்படின்னா அது உங்கள் குழந்தை தலை திரும்பினதை உணர்த்தக்கூடியது. அதை விட உங்களுக்கு மேல் பக்கமாக வரக்கூடிய அந்த உதைப்புகள் பயங்கர வலி ஏற்படுற அளவுக்கு கூட இருக்கும். வலுவான உதைப்புகளாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மேலே உதைப்பு அதிகமாக இருக்குது, வயிற்றில் அடி வயிற்றில் ஒரு கனமும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் குழந்தை தலை திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்கேனுக்கே நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு 100% நம்மளுக்கு ஸ்கேன் தான் உறுதி பண்ணணும்னு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேல் வயிற்றில் அதிகப்படியான அசைவு தெரியுது, அடி வயிற்றில் ஒரு விதமான கன உணர்வு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா இது உணர்த்தக்கூடிய மெயினான டெலிவரிக்கான ஒரு சிம்டம் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. 5வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதிகளில் உங்களுக்கு கனமான உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராகிறப்ப கீழே இறங்கி இடுப்பு பகுதியில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. இது கனமான உணர்வாக இருக்கும். கீழ் நோக்கி இழுக்கும் உணர்வு அப்படிங்கிறதே இருக்கும். புவியீர்ப்பு விசையினால் குழந்தை கீழே இறங்கி வருவாங்க. ஒவ்வொரு வாரத்தை நீங்கள் கடக்கிறப்பையும் குழந்தையோட தலை திரும்பிடுச்சுனாலே அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு குழந்தை புவியீர்ப்பு விசையால் கீழே இழுக்கப்படுவாங்க. அதாவது அந்த கர்ப்பவாய் வழியாக வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு அடிவயிற்றில் அடிக்கடி உங்களுக்கு அழுத்தம் ஏற்படும், பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடுப்போடு வலிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களுக்கு சூட்டு வலி வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சூட்டு வலி வந்தது அப்படின்னா உங்களோட தொப்புளில் வந்து விளக்கெண்ணெய் வச்சுக்கிறது, உச்சந்தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. சூட்டு வலி வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது சூட்டு வலி, எது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், அதாவது டெலிவரி சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோஸ்னால் போட்டுட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன 5 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா குழந்தையோட தலை நல்லாவே திரும்பிடுச்சு அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். இதுலேயே ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், எனக்கு எந்த சிம்டம்ஸுமே உணர்கிற மாதிரியே இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நடக்கிறப்ப நீங்கள் நல்லாவே இதை ஃபீல் பண்ணலாம். குழந்தையோட தலை திரும்பினதை எப்படின்னா உங்களுக்கு நடக்கும் பொழுது அடிவயிற்றில் ஒரு கனமாக ஏதோ தொங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உணர்வு, இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன 5 சிம்டம்ஸுமே குழந்தையோட தலை திரும்புறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறது. குழந்தை செபாலிக் பொசிஷனில் இல்லை அப்படின்னா ப்ரீச் பொசிஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது இது எல்லாமே உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு 100% உறுதி பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தையோட தலை திரும்பலை அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. அதுக்கான ஃபர்தர் எக்ஸசைஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸாக கொடுத்துருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிவரி பெயின்ன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.